நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. கேப்டன் டிவி நேயர்களுக்கு வெங்கடேஷின் பணிவான வணக்கங்கள். வெகு நாட்களுக்கு பிறகு கேப்டன் டிவியோட நேயர்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் தள்ளி போகிறது. அதை பற்றி கருத்து தெரிவித்த டைரக்டர் அஜய் ஞானமுத்துவின் கருத்தை பற்றி பிரதிபலிப்பிற்காக தான் அவங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அஜய் ஞானமுத்து யாருன்னு உங்களுக்கே தெரியும். கோப்ரான் விக்ரம் வச்சு எடுத்திருக்காரு, இமைக்காத நொடிகள்ன்ற படம் எடுத்திருக்காரு. இன்னும் பல பிளாக் பஸ்டர் மூவி அவர் எடுத்திருந்தாலும் இன்றைக்கு அவருக்கு விஜய் பற்றி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்காருன்னா, இன்றைக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகாது அதிகார துஷ்பிரயோகம், தலைவர் படம் ரிலீஸ் ஆக போது நான் ரொம்ப ஆவலாக இருந்தேன். இப்போ அதிகார துஷ்பிரயோகம் பண்ணி இந்த படத்தை ரிலீஸ் விடாமல் பண்ணுறாங்க, ரிலீஸ் ஆகாமல் பண்ணுறாங்க அப்படின்றத மறைமுகமாக அவர் சொல்லியிருக்கார். இதில் அதிகார துஷ்பிரயோகம் எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அஜய் ஞானமுத்து போன்ற டைரக்டர்லாம் 3 படம் டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த 3 படங்களும் உங்களுக்கு சென்சார் பண்ணி தானே வந்துச்சு. அந்த 3 படம் சென்சார் பண்ணாமல் நேரடியாக வந்துருச்சா? இந்தியன் கான்ஸ்டியூஷனில் எந்த படம் நீங்கள் எடுத்தாலும் அதை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாலும் அந்த படத்துக்கான கண்டென்ட்டை நீங்கள் சென்சாரில் கொடுத்து இந்த படம் இந்த இடத்துல ரிலீஸ் ஆகிறதுனால எந்த சமூக பிரச்சனையும் ஏற்படாது, இந்த படத்தில் இதெல்லாம் சமூகத்துக்கு எதிராக இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய நாட்டுப்பற்றையும் பிரதிபலிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்மளுடைய சமூக நல்லிணத்துக்கு எதிராக இருக்கிறது அவங்க நினச்சாங்கன்னா அந்தந்த சீன்களை அவங்க கட்டு பண்ணலாம். 18 வயசு கீழே இருக்கவங்களுக்கு பார்க்கக்கூடிய படங்கள் எப்படி இருக்க வேண்டும், அதற்கு என்ன மாதிரி கொடுக்கணும், 18 வயசு மேலே இருக்கவங்களுக்கு படம் எப்படி இருக்கணும், ஒரு தேட்டரில் அந்த குழந்தைகள் பார்க்குற படம் எப்படி இருக்கணும் அப்படின்றது பல விதிமுறைகள் சென்சார் போர்டில் இருக்குது. U13, U16, UA அப்படின்னு சொல்லி சென்சாரை நீங்கள் பிரிச்சுக்கலாம். இப்போ ஜனநாயகன் படத்துக்கு வந்த பிரச்சனை என்ன? எனக்கு தெரிஞ்சு தனிப்பட்ட முறையில் என்ன கேட்டால், ஜனநாயகன் படத்துக்கு என்ன பிரச்சனைனா, ஜனநாயக படத்தினுடைய சென்சாருக்கு அவங்க அமிச்ச பிறகு, ஏன்னா போன மாதமே அமிச்சிருக்காங்க, 12ஆம் மாதத்துக்குள்ளே டிசம்பர்லேயே அவங்க அக்டோபர் நவம்பர் டிசம்பர்லேயே அமிச்சிட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அவங்க அமிச்சிட்டாங்க, அதில் மாற்றே கிடையாது. ஆனால் இந்த படம் இந்த அளவு தள்ளி போகுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை யார் ஏற்படுத்துகிறாங்கன்னா, ஜனநாயக தரப்பினுடைய தயாரிப்பு தான் ஏற்படுத்துகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி கோர்ட்டில் தெளிவாக சென்சார் போர்டுக்காக ஆஜரான வக்கீல் ஒரு தெளிவாக சொல்லியிருக்காரு. வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு படம் சென்சார் போர்டுக்கு வந்துருச்சு, அந்த படம் சென்சார் ஆயிடுச்சு, இது ஆக போதா, சென்சார் கிடைக்குமா கிடைக்காதான்னு எந்த ஒரு தகவலும் ஊர்ஜிதம் செய்யப்படாத நிலையில் ஏன் நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகிறீங்க, சென்சாருடைய அதிகாரத்துக்குள்ளே நீங்கள் ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க. அப்போ இது என்ன பிரச்சனை? சென்சார் போர்டில் 5 பேர் கொண்ட குழு, அதாவது R1 ரீஜினல் ஆஃபீஸர் ஒருத்தரும் 4 பேர் சென்சார் போர்டு மெம்பரும் படம் பார்ப்பாங்க. படம் பார்த்துட்டு அந்த 4 பேருக்கு ஒருமித்த கருத்து என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்தை நோக்கி தான் அடுத்த படம் நகரும். அந்த 4 பேரில் 3 பேர் இதை அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, இது ரிலீஸ் பண்ண முடியாதுங்க, இது சரியில்லைங்க, இது நிறைய கருத்துக்கள் மாற்றாக இருக்குது, இது இறையாண்மைக்கு எதிராக இருக்குது. இப்போ கூட கோர்ட்டில் என்ன சப்மிட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியன் ஆர்மியோடைய போர் எம்பலங்களை இவங்க நிறைய இடத்துல அந்த சிம்பிள்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க, அது சம்மந்தமான விளக்கங்களை இந்தியன் ஆர்மி சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட கேட்டு நாங்கள் விளக்க உரை பெறுவதற்கான நேரம் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே வச்சுருக்காங்க. பல படங்கள், அதை நான் ஆணையிட்டால்ன்ற எம்ஜிஆர் பாட்டு இருப்பார்ல, எங்கள் வீட்டு பிள்ளைகள், இந்த படத்துடைய காட்சிகள்லாம் அப்படியே அதில் வச்சுருக்காங்க. இதுக்கு நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்களான்னு தெரில. வேறு மாதிரி நிறைய சண்டை காட்சிகள், நிறைய ரத்தம் தெரிய காட்சிகள், சமூகத்தை சீர்குலைக்கிற மாதிரி எதனா வசங்கள் இங்கே இருக்கிறதா, இப்படி பல விஷயங்களை ஆராய தான் சென்சார் போர்டில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸோட வேலை. அவங்க அதை ஆராயிறாங்க. அப்போ அது ஒருமித்த கருத்து ஏற்படாத நிலையில் அதை ரிவைசிங் கமிட்டி அனுப்பலான்னு சொல்லி ரிவைசிங் கமிட்டி அனுப்புகிறாங்க. ரிவைசிங் கமிட்டியில் 8லேருந்து 9 பேர் அந்த படத்தை பார்ப்பாங்க. அந்த படத்தை பார்த்து அந்த ரிவைசிங் கமிட்டி என்ன டிசிஷன் எடுத்திருக்கு அப்படின்றத பொதுவெளிக்கு தெரிவதற்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டை போய் அணுகிறாங்க. அப்போ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு சென்சார் போர்டு வருது. பதில் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு இந்த படத்தை பற்றி ட்ரெய்லர் வெளியான பிறகு நிறைய புகார்கள் வருகின்றன, இந்த படத்தை சமூக நல்லிணத்துக்கு எடுக்கிற மாதிரி மதம் சம்மந்தப்பட்ட புகார்கள் நிறையா வந்திருக்கு, அதனால் இதை நாங்கள் ரிவைசிங் கமிட்டி அமைச்சிருக்கு, அதுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறப்ப மறுபடியும் கோர்ட்டில் என்ன கேட்குறாங்க, யார் புகார் கொடுத்தது உங்களுக்குன்னா, இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் யார் வேணால் புகார் கொடுக்கலாம். அப்படி புகார் கொடுத்தவர் இமெயில் வழியாக கொடுக்கலாம், தொலைபேசி வழியாக கொடுக்கலாம், கடிதங்கள் மூலம் கொடுத்துருக்கலாம், அதையெல்லாம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் பண்ண உடனே இப்போ கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறாங்க. இப்போ கோர்ட்டில் கூட இன்றைக்கி கூட நீதியரசர் ஷீலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகம் படம் நாளைக்கு நாங்கள் ரிலீஸ் டேட்டை கொடுத்துட்டோம், நீங்கள் உடனடியாக எனக்கு தீர்ப்பை கொடுக்கணும்னு சொல்கிறப்ப நீதிமன்றத்தை தீர்ப்பை உடனடியாக கொடுங்கன்னு அழுத்தத்தை எங்களிடம் கொடுக்காமல் சென்சார் போர்டில் போய் நீங்கள் கேளுங்க, முடிந்த அளவுக்கு நாளைக்கு இந்த படத்துக்கான தீர்ப்பை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் நிறுத்திக்கிட்டார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா,
நீங்கள் நீதிமன்றத்தில் உங்கள் அவசரத்தில் இன்றைக்கி எவ்வளோ வழக்குகள் தேங்கியிருக்கு, எவ்வளோ வழக்கு, லட்சக்கான வழக்குகள் தேங்கியிருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு இது சினிமா சம்மந்தப்பட்டது, பல உழைப்பாளர்கள் சம்மந்தப்பட்ட அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னால தான் இதை வந்து முதல் வழக்காக எடுத்து விட்டு அவசர வழக்காக எடுத்து பண்ணுறாங்க. அதையும் நீங்கள் வந்து புஷ் பண்ணி நீங்கள் நீதிமன்றத்தில் எனக்கு வந்து ப்ரெஷர் பண்ணி நீங்கள் வந்து எனக்கு நீதியை கொடுங்கன்னா கொடுக்க முடியாது. அதுதான் நீதியரசு தெளிவாக சொல்லிட்டாங்க. நாளைக்கு நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன், நீங்கள் சென்சார் போர்ட்டை போய் பேசுங்கன்னு. சென்சார் போர்டில் அவர்கள் இந்த படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் தரணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னா, அந்த முடிவு பண்ணது மட்டுமல்லாமல் அதற்கான விளக்கங்களுக்கு அவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கணும். இவர்கள் சொன்ன காட்சிகளை கட் பண்ணுறதுக்கு தயாரிப்பு நிறுவனம் தயாராக இருக்கணும். இவர்கள் எதனா ஒரு மோதலை உண்டு பண்ணுற மாதிரி சில வசனங்கள் வைத்திருந்தாங்கன்னா அதை கட் பண்ண சொல்லுவாங்க. நான் கட் பண்ண மாட்டேன்னு சொன்னால் அவங்க என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் அதிகபட்சம் கொடுத்தா U13, U16, UA, UA இதான் கொடுக்க முடியும். கூலி படத்தில் ஏ கொடுத்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் தான் ஏ தான் கொடுத்தாகணும். அதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களா ஏற்றுக்கொள்ளியான்னு பல முரண்பாடுகள் அது உள்ளே இருக்குது. எதையுமே பொது வழியில் தெரியாமல் சட்ட சிக்கல்களை பற்றி எந்த புரிதல் இல்லாமல் ஜனநாயக படத்தை வந்து மத்திய அரசு வந்து நிறுத்திடுச்சு. மத்திய அரசுக்கும் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் சொல்கிற சென்சார் போர்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. எப்படி சிபிஐக்கு வந்து ஒரு வழக்கில் ஒருத்தர் கைது பண்ண போகிறாங்க, ரைடு பண்ண போகிறாங்க அப்படின்னா, இன்கம் டேக்ஸில் வந்து ஒருத்தர் ரைடு பண்ண போகிறாங்க அப்படின்னா, அந்த வீட்டு முன்னாடி போய் அந்த ரைடுக்கு போய் எல்லாரும் பிரிஞ்சு அந்த வீட்டுக்கிட்ட போய் அந்த சீலிட்ட கவரை பிரிக்கிறப்ப தான் யாரை ரைடு பண்ண போகிறாங்கன்னே அவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் இருக்கும் இது இன்கம் டேக்ஸு. அதே மாதிரி தான் இப்பயும் இதுவும் சென்சார் போர்டும் அந்த படத்தை பார்க்க போகிற ரிஜினல் ஆஃபீஸர் முதற்கொண்டு படத்தை பார்க்குற 4 மெம்பர்ஸ் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் ஒன்று சொல்லுகின்ற அந்த மெம்பர்ஸில் அங்கே போய் செல்ஃபோனை ஆஃப் பண்ணி வச்சுட்டு அந்த படத்தை தேர்வில் பார்க்குறப்ப தான் அது யாரோட படம் என்ன படம்னே தெரியும். அதுவரை யாருக்கு எதுவும் தெரியாது. இந்த 4 பேருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்டிவிட்டி இருக்காது. நீ போறியா நான் போறியான்னு தெரியாது. இப்படி பல விஷயங்கள் இருந்துட்டு அவங்க போர்டுக்கிட்ட போகிறப்ப அங்கே போய் படம் பார்க்குறப்ப அந்த 4 பேர் சேர்ந்து படம் பார்த்து அவங்களுக்கான ஒப்பீனியனை அங்கே இருக்கக்கூடிய ரிஜினல் ஆஃபீஸர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த 4 ஒப்பீனியனில் எது வந்து இப்போ முக்கியத்துவமாக இருக்கா, எது வந்து மெஜாரிட்டியாக இருக்கா, அதை வந்து அவர் செயல்படுத்துவார். அதில் எதுனா அப்ஜெக்ட் பண்ணாங்கனாலும் அதற்கான விஷயங்களை நீங்கள் இந்த பாடல் காட்சிகள் நீக்கணும், இந்த வசனங்கள் அசிங்கமாக இருக்குது, இதை கட் பண்ணணும், இந்த இடத்துல மியூட் பண்ணணும், இந்த இடத்துல வன்முறை காட்சிகள் கம்மியாக இருக்குது, இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து டீஃபோக்கஸிங் பண்ணணும் அப்படின்றத தயாரிப்பு தரப்பட்ட சொல்லுவாங்க. இல்லாடியா அன்றைக்கி அந்த படத்துக்கு ஆத்தரைஸ்டாக யார் வந்தாரோ அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. அவங்க நான் இதெல்லாம் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா U subject to modification, UA 13+ subject to modification, UA 16+ subject to modification, A subject to modification சொல்லி சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவாங்க. இதில் வந்து அரசியல் தொடர்போ எதுவுமே கிடையாது. அங்கே பார்க்குறவங்களுக்கு தியேட்டர் உள்ள போகிறப்ப தான் அது பெரிய படமா சின்ன படமா டப்பிங் படமா எந்த நாலேஜும் இருக்காது. அதை பார்த்துட்டு வந்தோம் அதோடு நாங்கள் மறந்துடுவோம். அந்த இடத்துல முடிஞ்சிச்சுன்னா வெளியே வந்து யாருன்னா கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாதுன்னு. இப்போ எனக்கே எவ்வளோ ஃபோன் கால்ஸ் கேட்குறாங்க ஜனநாயக படத்தை பற்றி சொல்லணும், எனக்கு சத்தியமாக தெரியாது சார், அது சென்சார் போர்டில் இருக்கக்கூடியவருடைய முடிவு, அதை பற்றிய விளக்கங்கள் நான் சொல்ல மாட்டேன் சார், எனக்கு தெரியாது, உண்மையாக எனக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் நடைமுறைகள் இதுதான். இதை பற்றி எதுவுமே தெரியாமல் அஜய் ஞானமுத்து வந்து எங்கள் தலைவர் படத்தை வந்து அதிகார துஷ்பிரயோகம் நிறுத்த போகிறாங்க, எங்கள் தலைவர் படம் பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறேன், எங்கள் தலைவரை நாங்கள் தூக்கி பிடிக்க போகிறோன்னு காமெடிலாம் பண்ணுற நிறுத்திட்டு போர்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா டைரக்டருக்கும் ஒரு கோரிக்கையாக நிகழ்ச்சியின் வாயிலாக வைக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய படம் சமூக நல்லிணக்க படமாக, மக்களை உயர்த்தும் படமாக, சென்சார் போர்டு வந்து எந்த இடத்துலையும் கட் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நல்ல படைப்புகளை படைத்தா இந்த பிரச்சனைக்கு வரதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் விஜயை சொம்படிக்கணும்னா தயவுசெய்து விஜய் கட்சியில் போய் சேர்ந்து விஜயை சொம்படிங்க. அதை விட்டு பொது வழியில் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறாங்க, மத்திய அரசு தலையிடுறாங்கன்ற பொய்ப்புரை பரப்புவதை அஜய் ஞானமுத்து போன்ற டைரக்டர்களும் இந்த ஜனநாயக படம் ரிலீஸ் ஆவதற்கு காரணம் ஜனநாயக படத்தினுடைய தயாரிப்பாளர் தான் தவிர சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் கிடையாது. நன்றி, வணக்கம்.